மற்ற உயிர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் நமது ஆன்மாவுக்கு ஆக்கம் தரும். அது மற்ற உயிர் மகிழ்ச்சி அடைந்தால் எல்லாம் வல்ல கடவுள் மகிழ்ச்சி அடைந்து கோப்பாகும். அப்போ எல்லாம் வல்ல கடவுள் மகிழ்ச்சி அடைகிறார் என்றால் அது நமது ஆன்மாவுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும். சரி, எல்லா உயிர்களும் துன்பப்படுது, கடவுளுக்கு துன்பப்படுவோம். இணையா ஒரு பாம்பு அடிக்கிற அது பாட்டு அது வந்து முன் ஜென்மத்தை செய்த பாவம் மனிதனாக இருந்து துஷ்ட சேர்ந்தா மாறிடுச்சு. பாம்பு, தேளு, நட்டவகளி, பூரா, இது மாதிரி விஷ சேர்ந்தகள், சுருட்டை பாம்பு, நரி, நாய், புலி, சிங்கம்லாம், சுறா, இந்த முதலை, இதெல்லாம் முன் ஜென்மத்தை செய்த பாவங்கள். அதிகமான பாவம் செஞ்சால் கள்ளி எட்டிய மரமாகவும் கள்ளி மரம் பரப்போம். இரண்டுமே பயன்படாது. கள்ளியும் எட்டியும் பயன்படாது. அது ரொம்ப பாவம் செய்தவர்கள். தாவர வர்க்கத்திலேயே மா, பலா, வாழையாக இருக்கும். இந்த கள்ளியும் எட்டியும் எதுக்கும் பயன்படாது, அருவருப்பாக இருக்கும். ஆக முன்ஜென்மத்தை செய்த பாவத்தின் காரணமாக பாம்பு, தேலாக அவன் பிறந்திருப்பான். அதை அடிக்கிறதுக்கு நம்ம நியாயம் இல்லை. அப்போ அந்த உயிரை அடிக்கும்போது அதுக்கு சவத்துக்குள்ளானது தான். அடிக்கும்போது கடவுள் வருத்தப்படுவார். அது ஏப்பா அதையா போய் நீ தேவைன்னா உன்கிட்ட வந்துதா ஒதுங்கிக்க, முடிந்த அளவுக்கு அது வந்து விடுபட பார்க்குது. ஆக இந்த உயிரை கொள்ளாதே. அப்போ இந்த நினைவு இருந்தாலே பாம்பு நம்மக்கிட்ட வராது. அப்போ ஆசான் ராமலிங்க சாமிகளையோ அல்லது அருப்பெருஞ்ச ஆண்டவரை ராமலிங்க சாமி பூஜை செய்கிற மக்கள், அது தயை செய்துள்ள மக்கள் அல்லது அன்னதானம் செய்துள்ள மக்களிடம் நிச்சயமாக துஷ்டர்கள் தேலோ பாம்பு கிட்ட வராது. சந்தர்ப்பமே வராது. ஒருவன் தேலோ இல்லை பாம்பு அடிச்சுட்டான தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு பெரிய சனி. அது வீட்டில் ஒரு தேல் இருக்குது, பாம்பு இருக்குது, அடிச்சு அதை வந்து எப்படியோ பிடிச்சி கொண்டு வெளியே விடுறதுக்கு முடியாது, பிடிச்ச கை கடிக்கும். அப்போ என்ன செய்யணும், வேறு வழியே இல்லை. அப்போ என்ன செய்யணும், குரட்டை பிடிச்சி வெளியே விட்டு வந்துடலாம். அப்போ அந்த ஜீவகாரணி உள்ள மக்கள் வீட்டில் துஷ்ட ஜந்துகள், அந்த பாம்பு தேலோ வராது. அது என்ன காரணம், எண்ணெய் அழகில் தூய் எண்ணெய் அந்த கருணை இருப்பதனாலே அது மாதிரி ஒரு சூழ்நிலை வராது, கடிக்காது. பாம்பு கொடியே தேல் கொடியே இருக்காது. அது மாதிரி வரும்போது அது எந்த உயிரும் கொல்லக்கூடாது அப்படி உணர்வு. அது எப்போ வரும்னா அது ஜீவகாரணி ஒழுக்கத்தால் தான் வரும். ஜீவகாரணி ஒழுக்கம் என்பது நான் எல்லா உயிரிடம் கருணையுடன் வாழ்வேன் என்பது கொள்கை. எல்லா உயிரிடம் அன்புடன் நடந்து கொள்வேன் என்று கொள்கை சொல்லுகின்ற ஒரு கொள்கையாகும்.